ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக் பைட்ஸ். இன்னைக்கு நாம ஏற்கனவே நம்ம சேனல்ல பார்த்திருந்த கிளீனிங் கேஜெட்ஸோட பார்ட் 2 தான் பார்க்க போறோம். இந்த வீடியோலையும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கக்கூடிய சில கிளீனிங் கேஜெட்ஸ் வரப்போகுது. அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. பிரஷ் ஹீரோ அப்படின்றது ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு கேஜெட் அப்படின்னு சொல்லலாம். அதே சமயத்தில் பல இடங்கள்ல இந்த பிரஷ் ஹீரோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இது ஒரு டிசைன். அப்படி நார்மலாக பார்த்தீங்கன்னா நாம காரையோ பைக்கையோ சைக்கிளையோ பார்த்தீங்கன்னா எல்லா இடத்தையும் க்ளீன் பண்ணிட்டு அந்த கிடுக்கு முடுக்கா இருக்கிற இடத்துல துணியை உள்ள நுழைச்சி வெளியில் இழுத்து க்ளீன் பண்ணி ரொம்பவே சிரமப்படுவோம். ஆனால் அப்படி இருக்கிற இடத்துல கூட பார்த்தீங்கன்னா இந்த பிரஷ் ஹீரோ அசால்ட்டா உள்ள நுழைஞ்சி அழுக்கு பூராத்தையும் பிச்சுக்கிட்டு போக வைக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரஷ் ஹீரோ பிரஷ் மாதிரி ஒரு எண்ட்ல இருக்கும். அதே அந்த பிரஷ் இருக்கிற ஏரியாலே பாத்தீங்கன்னா தண்ணி லீக் ஆகிறதுக்கு ஏத்த ஹோல்ஸ் இருக்கும். இந்த செட்டப்பை தூக்கி நீங்க உங்களோட ஓஸ்ல சொருகி விட்டுட்டு இந்த பிரஷ் ஹீரோவை தூக்கி உங்களோட காரையோ பைக்கையோ இந்த மூல முடுக்குலையோ விட்டு நோண்டுனீங்க அப்படின்னா அதுல இருக்கிற அழுக்கு பூராத்தையும் தண்ணியும் இந்த பிரஷும் சேர்ந்து கிளீன் பண்ணும். உங்களோட அழுக்கும் சீக்கிரமா போன மாதிரி இருக்கும், உங்களுக்கும் பெருசா சிரமம் இல்லாத மாதிரி இருக்கும் அப்படின்னு இதை டிசைன் பண்ணவங்க சொல்றாங்க. வேக்ஸ் பவர் ப்ரோ கார்பெட் கிளீனர். இந்த கேஜெட்டை பார்த்த உடனே உங்களுக்கு தோன்றது, ஏண்டா இது ஒரு நார்மல் வேக்யூம் கிளீனர், இதுக்கெல்லாம் இவ்வளவு பில்டப்பா அப்படின்னு தான் கேட்பீங்க. ஆனா இது பார்க்கறதுக்கு ஒரு நார்மல் வேக்யூம் கிளீனர் மாதிரி இருந்தாலும் இது ஒரு வேக்யூம் கிளீனரோட வேலையை தான் செஞ்சாலும் இது ஆனா ஒரு நார்மல் வேக்யூம் கிளீனரோட ரொம்பவே பவர்ஃபுல்லானது அப்படின்னு சொல்றாங்க. எந்த விதத்துல அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த வேக்யூம் கிளீனரை பர்டிகுலரா நம்ம காலில் மிதிக்க போட்டிருக்கோம்ல மிதியடி, அதுங்களை கிளீன் பண்றதுக்காகவே டிசைன் பண்ணிருக்காங்களாம். நார்மல் வேக்யூம் கிளீனர் பாத்தீங்கன்னா குப்பை பூராத்தையும் டப்புன்னு உறிஞ்சு எடுத்துரும். ஆனா இந்த வேக்யூம் கிளீனர் பாத்தீங்கன்னா குப்பையை மட்டும் உறிஞ்சு எடுக்கிறதோட அந்த சர்ஃபேஸையும் பாத்தீங்கன்னா கூட்டி பெருக்கி கழுவி சுத்தம் பண்ணி அதுக்கப்புறமா உரியுமா. என்னடா கதை ஒரு வேக்யூம் கிளீனர் இம்புட்டு வேலையுமா பார்க்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த வேக்யூம் கிளீனரோட மேல பாத்தீங்கன்னா ஒரு கண்டெய்னர் இருக்கும். அந்த கண்டெய்னர்ல நாம சோப் சொல்யூஷனையோ அப்படின்னா ஷாம்புயோ ஊத்திட்டோம் அப்படின்னா அதுல இருந்து வர அந்த ஷாம்பு லிக்விடை வச்சுக்கிட்டு கீழே இருக்கிற பிரஷ் மாதிரியான மெட்டீரியல் அந்த சோப் சொல்யூஷனையோ ஷாம்புவையோ போட்டு சர்ஃபேஸை சுத்தம் பண்ணிக்கிட்டே வருமா. அதுக்கு கொஞ்சம் முன்னாடி இருக்கிற அந்த சக்ஷன் கப்ஸ் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா ஈரப்பதத்தோட உறிஞ்சி உள்ள இருக்கிற இன்னொரு டேங்குக்கு அனுப்பி விட்டுருமா. நீங்க சுத்தம் பண்ணி முடிச்ச பிறகு அந்த டேங்க்ல இருக்கிற அழுக்கு தண்ணியை தூக்கி கீழே ஊத்திடலாம். இந்த மாதிரி தண்ணி போட்டு துடைக்கிறதால பாத்தீங்கன்னா இடம் ரொம்ப சுத்தமாகும் அப்படின்னு சொல்றாங்க. டைசன் V11 டார்க் டிரைவ். சுத்தி முத்தி பாத்தீங்கன்னா வேக்யூம் கிளீனரே சொல்ல வேண்டியதா போச்சு. இந்த கேஜெட்டும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வேக்யூம் கிளீனர் மாதிரியான ஒரு கேஜெட் அப்படின்னு சொல்லலாம். ஆனா நார்மல் வேக்யூம் கிளீனர் மாதிரி ரொம்ப பெருசாவும் இருக்காது. அதே சமயத்துல ரொம்பவே லோ பிரஷர்ல குப்பைகளை உறிஞ்சவும் செய்யாது. அதுக்கு பதிலாக மெல்லிசா இருந்தாலும் ரொம்பவே பவர்ஃபுல்லா பாத்தீங்கன்னா குப்பை சத்த பூராத்தையும் உறிஞ்சி எடுத்து பிரிச்சு மேஞ்சிரும். ஏன் அப்படின்னா இதுல யூஸ் பண்ணி இருக்கிற மோட்டார்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு பைக் மோட்டார் மாதிரி ரொம்பவே பவர்ஃபுல்லா செயல்படுறதால எப்பேற்பட்ட குப்பையா இருந்தாலும் துளி கூட மிஸ் ஆகாத மாதிரி உறிஞ்சு எடுத்துருமா. ஏன்னா இதோட டார்க் ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இதுல இருக்கிற சென்சார்ஸ் பாத்தீங்கன்னா உள்ள இருக்கிற குப்பைகளை கொஞ்சம் அனலைஸ் பண்ணி வச்சுக்குமா. எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா குப்பை எதுவும் எக்ஸஸா போச்சா அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கிட்டா முன்கூட்டியே அதை டிஸ்போஸ் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்ல. அதனால தானா, இல்லைன்னா டாமஞ்சல் வர மாதிரி படார்னு வெடிச்சு வீடு பூரா குப்பையாயிரும். மோரஸ் 0. இந்த கேஜெட்டை பார்க்கறதுக்கு நாம பஃபேலாம் சாப்பிட்றப்ப கறி பூராத்தையும் ஒரு கண்ணாடி டப்பாவை போட்டு கமுத்து வச்சிருப்பாங்கல்ல, அந்த டப்பா கணக்காக தான் இந்த கேஜெட்டே இருக்கும். இந்த கேஜெட் பார்க்கறதுக்கு குட்டியா இருக்கிறதுக்கான காரணமே என்னன்னா இந்த குட்டி கேஜெட்டை யார் வேணாலும் எங்க வேணாலும் எடுத்துட்டு போய் யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான். சரிடா, இந்த கேஜெட்டை பத்தி என்னென்னமோ சொல்லிட்டு இருக்க, இது எதுக்கான கேஜெட், என்ன கேஜெட் அப்படின்றத முதல்ல சொல்லுடா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கேஜெட் ஒரு ட்ரையர் அப்படின்னு சொல்லலாம். ட்ரையர் அப்படின்னா நாம துணியை துவைச்ச பிறகு வெயில்ல காய போடுறோம்ல, அதுக்கு பதிலாக இந்த டப்பாக்குள்ள தூக்கி போட்டீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாவே நம்மளோட துணியை காய வச்சு கொடுக்கும். எந்த அளவுக்கு சீக்கிரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வெறும் 15 நிமிஷத்துல இந்த ட்ரையர் துணியை ரொம்ப சூப்பரா காய வச்சு கொடுத்துரும். அப்படி காய வைக்கிறப்ப கூட பாத்தீங்கன்னா துணிக்கு எந்தவித டேமேஜும் ஆகாத விதத்துல ரொம்பவே லைட்டான ஹீட்டை மட்டும்தான் இது யூஸ் பண்ணி துணியை காய வைக்குமா. கூடவே பாத்தீங்கன்னா 40% பவரை கம்மியா கன்சியூம் பண்ணுமா. கூடவே இது அல்ட்ரா வயலட் ரேடியேஷனை யூஸ் பண்ணி துணியை சுத்தமும் பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பாக்டீரியா வைரஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்மளோட ட்ரெஸ்ல இருந்து செம்மையா எலிமினேட் பண்ணி விட்டுருமா. அல்ட்ரா வயலட் ரேடியேஷன்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா புற ஊதா கதிர்கள் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு லைட்டை தான் பாத்தீங்கன்னா அல்ட்ரா வயலட் ரேடியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரேடியேஷனை பாத்தீங்கன்னா இந்த மிஷினே உருவாக்கி நம்மளோட ட்ரெஸ்ஸுக்கு மேல பட வைக்கிறதால குட்டி குட்டி கிருமி இந்த நம்ம உடம்புக்கு ஆகாத சில விஷயங்களா இருக்கு பாத்தீங்களா, அதுங்கெல்லாம் ஒரு 15 நிமிஷத்துக்கு மேல அந்த லைட்டு கிட்ட தாக்கு பிடிக்க முடியாம செத்து போயிடும்.
டைசன் 360 ஐ ரோபோட். இது வந்துட்டு ஒரு நார்மல் கேட்ஜெட் அப்படின்னு சொல்றதை விட ஒரு சூப்பர் ரோபோட் அப்படின்னு சொல்லலாம். இந்த ரோபோட் பார்க்கறதுக்கு ஒரு பெரிய சைஸ் அடுக்கு டிஃபன் பாக்ஸ்ல இருக்கிற ஒரு போர்ஷன் மாதிரி இருக்கும். அந்த போர்ஷன்ல இருந்து ஒரு போர்ஷனை உருட்டி எடுத்தோம் அப்படின்னா அதுதான் பாத்தீங்கன்னா குப்பை பூராத்தையும் சேர்த்து வைக்கிற கண்டெய்னர். அதுக்கு உள் பக்கமா பாத்தீங்கன்னா ஃபில்டர்ஸ் இருக்கும். இதுக்கு கீழே வந்துட்டு வீல்ஸ் இருக்கும், அப்புறம் சென்சார் இருக்கும், அப்புறம் எங்க போகணும் எங்க வரணும் அப்படின்றத முடிவு பண்ற எல்லா விதமான சாஃப்ட்வேர்ஸும் பாத்தீங்கன்னா இதோட ப்ரோக்ராம்லயே வந்துட்டு கோட் பண்ணிருப்பாங்க. இந்த ரோபோட் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வீடை வந்துட்டு இன்ச் பை இன்ச்சா அளந்து எங்கெல்லாம் குப்பை இருக்கோ அது பூராத்தையும் செம்ம கிளீனா உறிஞ்சி வச்சுக்கிட்டு எங்க போய் டிஸ்போஸ் பண்ணணுமோ அங்க போய் டிஸ்போஸ் பண்ணிரும். அது மட்டும் இல்லாம இதுக்குன்னு ஒதுக்கி வச்சிருக்கிற அந்த ஏரியால போய் இது வந்துட்டு ரெஸ்டிங் மோடுக்கும் போயிடும். இன்னைக்கு இந்த மாதிரியான பல ரோபோட் வந்து மார்க்கெட்ல வந்துருச்சு. உதாரணத்துக்கு எம்ஐயோட அந்த வேக்யூம் கிளீனர் கூட கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் வந்துட்டு ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம பார்த்த இந்த கிளீனிங் கேஜெட்ஸ்ல உங்களுக்கு எந்தெந்த கிளீனிங் கேஜெட்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்றதோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது மாதிரியான சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு நம்ம டெக் பைட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்றதோட பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டனையும் அழுத்த மறந்துடாதீங்க.